47 நாள் பூஜை முடிந்து விட்டது. இன்னும் இறுதியா இருப்பது ஒரு நாள் பூஜை தான். தந்தையார் சொன்னது போல மாலையிட்ட மணவாளன் மாலையை தேடி வந்து விடுவார். பூஜை செய்யலாமா? ஓம் நம சிவாய நமக. நமச்சிவாய தான் அதிகமாக நிறைய நாள் வந்திருக்கலாம். ஓம் கங்காதரா கங்காதரா பாருங்க, கங்காதரா ஒருத்தர் வந்திருக்காங்க. கங்காதரா 9 வருஷமா வராத நமச்சிவாய கங்காதரா மனோகரா காலகண்டே. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக.
தான் புடிச்சு இழுத்துக்கிட்டு தான் 2 பேத்துக்கும் உங்களுக்கு முன்னாடி முடியலன்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. ஆனா என்ன தொடாம பேசுங்க. அம்மா ஊடி தூரமா போய் மண்டை போடாதீங்கன்னு தெரியாது. அம்மா தானே போடா சட்டை பார்த்து உட்காரு போ. ஆயாடா நானு ஆமாங்க. பத்தாவது கேட்ட பதிவரையாக இருந்தாலே காலம் ஒன்று முடி வாழலாம். என்னடா போடா மூத்த கெடுக்காத உள்ள போ. பத்தாவது கேட்ட பதிவரையாக இருந்தாலே காலம் ஒன்று முடி வாழலாம். கணவன் போகக்கூடிய பாதையெல்லாம் கல்லுமுள்ளாக இருந்தாலும் கணவனுடைய பாதையை பின்பற்றி வந்தால் தான் கற்பு கரிசி காண்டிபனை மாலையிட்ட என் கண்ணாட்டி ரஞ்சிதமே இந்த கடன் சொன்ன நெடிய உலகில் என்றென்று எக்கால நீரூறி அளவு அல்வாயாக ஆகட்டும் சுவாமி. பத்தியா தொடாம பேசுகிறது அப்பிமதியா கைய துருந்துருன்னு கப்பனே இருக்காதா? குடிக்கிறாங்க அண்ணா தர்மன் என்ன சொன்னாரு? சாயங்காலம் ஆகுதுக்குள்ள இப்ப பாருங்க 4 மணி ஆகுது, 2 மணி நேரமா பொண்டாட்டி நான் புருஷனும் தெரியுது. இருறா அவர் இன்ன வரைக்கும் தெரியல சொல்லிக்கிட்டீங்களா? உட்காருப்பா சாமி. அப்படி உட்காருப்பா ஒரு பக்கமா. ஆமா, என்ன காந்தரவு திருமணம் செய்து இன்றோடு 9 வருட காலம் ஆகிறது. ஆமா, இந்த 9 வருட காலமா என்ன பார்க்க ஏன் மேகலோக வரல? காரணத்தை சொல்லுங்க. சொல்லிட்டு வாங்க படத்துல போலாம். நான் சொல்றேன் அது பரவாயில்ல அப்படின்னு நின்னு சொல்லு. சொல்லுங்க அது கேட்காது எனக்கு. தூரமானு சொன்னா என்ன அட்டையாடு வந்து ஒட்டிக்கிட்டே தாங்கணுமா? நான் உன் புருஷன் ஒருத்தனா இருந்தா மட்டும் பரவாயில்ல அப்படின்னு நின்னு சொல்லு. அது கேட்கும். அப்படி சொல்லலங்க. பாசமா ஆசையா வச்சிருக்கிறாங்க. உனக்கு இவ்வளவு கோவம் வருது. 9 வருஷமா என்ன பாக்குறீங்க? இவ்வளவு கேவலம் பேசிருப்பா.